தமிழ் சினிமாவின் மாபெரும் நடிகர்களில் ஒருவர் ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் கூலி. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜுடன் முதல் முறையாக இப்படத்தின் மூலம் இணைந்துள்ளார் ரஜினி சார். சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ரஜினி சார் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நடிகர் விஜய் பற்றி கதைத்துள்ளார். அதன்போது அவர் தளபதி விஜயை களத்திற்கு வர சொல்லுங்க, அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் நான் அவரை எதிர்த்து நிற்பேன் என கூறியுள்ளார். இது வெறும் கருத்தல்ல. ரஜினிகாந்த் சார் நீண்ட நாட்களாக அரசியலுக்குள் வர வேண்டும் என நினைத்ததை கூறுகின்றது. நடிகர் ரஜினி சார் தமிழ் சினிமாவில் மாபெரும் நடிகராக திகழ்ந்தாலும் பின்புலத்தில் அரசியல் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் பல இடங்களில் தன் அரசியல் எண்ணங்களை வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ரஜினிகாந்த் சார் நான் அரசியலுக்கு தயாராக இருக்கேன், யார் வந்தாலும் பயப்பட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் பெரிய நட்சத்திரமான தளபதி விஜயை நேரடியாக எதிர்த்து நிற்பேன் என்று கூறுவது ரஜினிகாந்தின் தைரியத்தையும் நம்பிக்கையையும் காட்டுவதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ரஜினி சாரை வைத்து கூலி என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். ரஜினி சார் மற்றும் லோகேஷ் கூட்டணி இணைகின்றது என்றதும் கண்டிப்பாக இப்படம் 1000 கோடி வசூலை குவிக்கும் என்பதுதான் கோலிவுட் வட்டாரத்தினரின் டாக்காக இருந்தது. அதைத் தொடர்ந்து கூலி படக்குழுவும் 1000 கோடி வசூலை இலக்காக வைத்து இப்படத்தை உருவாக்கி வந்தனர். அதன் காரணமாக தான் பல மொழி நடிகர்களை கூலி திரைப்படத்தில் நடிக்க வைத்துள்ளார் என்றெல்லாம் பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றன. தெலுங்கிலிருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து சௌபின் சாஹர், கன்னடத்திலிருந்து உபேந்திரா என பல மொழிகளில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர். குறிப்பாக பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.